எல்லாருக்கும் வணக்கம் மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாம இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2026 சட்டப்பேரவைத் தேர்தல் தமிழ்நாட்டில நடக்க போற காரணத்தினால, எந்தெந்த கட்சிகள் எப்படியெல்லாம் வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்காங்க, எப்படியெல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க, வரப்போகும் தேர்தல்கள்ல எப்படியெல்லாம் வெற்றி பெற போறாங்க அப்படிங்கிற ஒரு காணொளி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில நாம இன்னைக்கு பார்க்க போற தொகுதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சென்னையில இருக்க மாதாவரம் தொகுதி தான் பார்க்க போறோம். வாங்க மாதாவரம் தொகுதிய பார்க்க போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கங்க. மாதவரம் தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதிய 2011க்கு அப்புறம் தான் இணைச்சிருக்காங்க. ஸோ 2011க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, திமுக 2 தடவ வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக சார்புல 2016, 2021ல வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுக 2011ல வெற்றி பெற்றிருக்காங்க. ஆக மொத்தம் 3 முறை எலெக்ஷன்ல 2 முறை திமுகவும், 1 முறை அதிமுகவும் இந்த தொகுதியை கைப்பற்றியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து மாதாவரம் சட்டமன்ற தேர்தல் பார்த்துடலாம். அந்த வகையில மாதாவரம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 2016, 2021 பார்க்க போறோம். 2016 பொறுத்தமட்டிலும் பார்த்தீங்க அப்படின்னா, திமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக சார்புல பார்த்தீங்க அப்படின்னா, சுதர்சனம் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு இருக்கிறாரு. அவர் வெற்றி பெற்றிருக்கிறாரு. அவர் பார்த்தீங்க அப்படின்னா 1,22,082 வாக்குகளும் 46.20% பெற்றிருக்கிறாரு. அடுத்து அதிமுக சார்புல தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு 1,06,829 வாக்குகளும் 40.40% பெற்றிருக்கிறாங்க. அடுத்து பாட்டாளி மக்கள் கட்சி சார்புல ரவிராஜ் அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு 14,645 வாக்குகளும் 5.4% பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 2021 தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில மீண்டும் வந்து சுதர்சனம் அவர்கள் திமுக சார்பில் போட்டியிட்டு மிகப்பெரிய வெற்றியை பதிவு செஞ்சிருக்கிறாரு. அவர் 1,51,485 வாக்குகளும் 50.40% பெற்றிருக்கிறாரு. அதிமுக சார்பில் வி. மூர்த்தி அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு 94,414 வாக்குகளும் 31.40% பெற்றிருக்கிறாங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் ஆர். ஏழுமலை அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு 27,453 வாக்குகளும் 9.10% பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து மாதாவரம் மக்களவைத் தேர்தல் பார்த்துடலாம். அந்த வகையில மாதாவரத்தை பொறுத்தளவுக்கு 2 தேர்தல்கள் பார்க்க போறோம். 2019, 2024. 2019 பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதி வந்து திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியா வரும். அந்த வகையில திருவள்ளூர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, திமுக தான் வெற்றி பெற்றிருந்தாங்க. திமுக சார்புல கே. ஜெயக்குமார் அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு 1,56,701 வாக்குகளும் 55.75% பெற்றிருக்கிறாங்க. அதிமுக சார்புல பி. வேணுகோபால் அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு 67,371 வாக்குகளும் 23.97% பெற்றிருக்கிறாங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் எம். வெற்றி செல்வி அப்படிங்கிறவங்க போட்டிட்டு 16,322 வாக்குகளும் 5.81% பெற்றுக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 2024 தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில மீண்டும் வந்து திமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக சார்பில் சசிகாந்த் செந்தில் அப்படிங்கிறவங்க போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்கிறாரு. அவர் 1,66,872 வாக்குகளும் 59.37% பெற்றிருக்கிறாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து அதிமுக சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா, கே. நல்லதம்பி அப்படிங்கிறவங்க போட்டிட்டு 40,428 வாக்குகளும் 14.38% பெற்றிருக்கிறாங்க. அடுத்து என்டிஏ சார்பில் பாஜக சார்பில் வி. பாலகணபதி அப்படிங்கிறவங்க போட்டிட்டு 44,749 வாக்குகளும் 15.92% பெற்றிருக்கிறாங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் எம். ஜெகதீஷ் சந்தர் அப்படிங்கிறவங்க போட்டிட்டு 29,040 வாக்குகளும் 10.33% பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து மாதாவரம் தொகுதி வாக்காளர்கள் மாதாவரம் தொகுதி 4 தேர்தல் நிலவரங்கள் பார்த்துடலாம். அந்த வகையில நம்ம 4 தேர்தலில் திமுக, அதிமுக, நாம் தமிழருக்கு பார்க்க போறோம். கடந்த 4 தேர்தலில் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த வகையில் அதிமுக பொறுத்த மட்டும் 2016ல 40.40%, 2019ல 23.97%, 2021ல 34.40%, 2024ல 14.38% பெற்றிருக்கிறாங்க. அடுத்த திமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 2016ல 46.20%, 2019ல 55.75%, 2021ல 50.40%, 2024ல 59.37% வாங்கியிருக்காங்க. அடுத்து நாம் தமிழரை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 2016ல 1.4%, 2019ல 5.81%, 2021 9.10%, 2024ல 10.33% இந்த இடத்துல வாக்குகள் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில நல்ல ஒரு வாக்குகளை வந்து இது பெற்றுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து மாதாவரம் தொகுதி வாக்காளர்கள் நிலவரத்தை பத்தி பார்த்தலாம். அந்த வகையில இந்த தொகுதியில மொத்த வாக்காளர்களா 3,86,329 பேர் வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. அதுல 1,89,539 ஆண்களும் 1,96,703 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. 3ஆம் பாலினத்தவர்கள் 87 பேர் வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. வாக்காளர்களே ஏஜ் வைஸ் கேட்டகரியில பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா 18 வயசுலேருந்து 34 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க 64,064 ஆண்களும் 66,486 பெண்களும் வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. 35 வயசுலேருந்து 54 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா 81,123 ஆண்களும் 84,189 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. 54 வயசுலேருந்து 65 வயசு மேலே இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா 44,352 ஆண்களும் 46,029 பெண்களும் இந்த வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது.
அடுத்து மாதாவரம் தொகுதி வாக்குப்பதிவு சதவீதங்கள் கடந்த 3 தேர்தல்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அந்த வகையில 2011ல 75.20% 2016ல 66.60% 2021ல 71.20% வாக்குகள் பதிவாயிருக்கு. 2026 தேர்தல் வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பு சதவீதத்தை பொறுத்தளவுக்கு 71% வாக்குகள் வந்து இந்த இடத்துல பதிவாக வாய்ப்புகள் இருக்கு. இத கண்டிப்பா இந்த மக்கள் 100 பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து மிகப்பெரிய அளவுல ஆர்வமா இருக்கேன். பார்க்கறதுக்கு ஆர்வமா இருக்கேன். அடுத்து மாதாவரம் தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு 2026 பொறுத்தமட்டில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஆஸ் யூசுவல் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா திமுகவை பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, சுதர்சனம் அவர்கள் மிகப்பெரிய அளவுல இந்த தொகுதியில நல்ல ஒரு பங்களிப்ப குடுத்துக்கிட்டு இருக்காரு. அவரோட Facebook, Insta பேஜ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வந்து எப்படி சொல்றது அப்படின்னா, அந்த தொகுதியில மிகப்பெரிய அளவுல ஒரு அளப்பரியான அ ஒரு இன்வால்வ்மென்ட்ட அவர் குடுத்துட்டு இருக்காரு. ஸோ, அதனால அந்த மக்கள் வந்து மிகப்பெரிய அளவுல வந்து இவருக்கு வந்து நல்ல ஒரு வாக்குகள வந்து கடந்த 4 தேர்தல்களிலும் நல்லா குடுத்திருக்காரு. 2016, 2021, 2019, 2024லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல வாக்குகள் தான். ஏன்னா அதிமுகவோட கூட்டணி வந்து 2019ல பார்த்தீங்க அப்படின்னா, வெறும் 23% தான் வாங்கியிருக்காங்க. தனிச்சு போட்டிட்டு இந்த தடவையும் பார்த்தீங்க அப்படின்னா, 29% தான் வாங்கியிருக்காங்க. 59, 60% வச்சிருக்காரு சுதர்சனம் அவர்கள். சுதர்சனம் அவர்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ஆளுமையா இருக்காரு. அவர பொறுத்தளவுக்கு திமுகல வந்து அவர் இந்த தடவ வந்து இந்த தொகுதியை மிகப்பெரிய அளவுல கைப்பற்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த வகையில 37.62% 1,33,189 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பா வந்து இதுக்கு மேலயும் பெறுவாங்க. ஏன்னா, சுதர்சனம் அவர்கள பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் அமைச்சரா இல்லனாலும் அந்த தொகுதியில ஒரு சிட்டிங் எம்.எல்.ஏவா மிகப்பெரிய அளவுல ஒரு ரவுண்ட்ஸ்ல இருக்காரு. நான் அவரோட ஏன்னா திமுகவ பொறுத்தமட்டிலும் பார்த்தீங்க அப்படின்னா, பல பேர் வந்து தன்னோட எம்.எல்.ஏ போஸ்ட்ட வந்து மிகப்பெரிய அளவுல நல்லா ஏன்னா இந்த சந்திரன் அவர்கள் எடுத்துக்கிட்டோம். திருத்தணியில இருக்கிற சந்திரன் அவர்களும் சரி, மாதாவரத்தில இருக்க சுதர்சனம் அவர்களும் சரி, இல்ல சென்னையில இருக்க சில எம்.எல்.ஏக்களும் நல்ல ஒரு இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த கருத்து கணிப்பு மாதாவரம் அந்த கருத்து கணிப்பு பார்த்தேன். அவைங்க பார்த்தீங்க அப்படின்னா, அ எப்படின்னா 20 பேர் வந்து திமுகவுக்கு சொல்லியிருந்தாங்க. 16 பேர் தான் வந்து டிவிகேக்கு சொல்லியிருந்தாங்க. அந்த அளவுக்கு வந்து அ ஏடிஎம்கேலாம் பார்த்தீங்கன்னா 8 தான் வந்துருந்துச்சு. அந்த அளவுக்கு வந்து இந்த தொகுதியில அவரோட பலம் வந்து நல்லா இருக்கு. அந்த வந்து கண்டிப்பா இந்த தடவ யுட்டிலைஸ் பண்ணி அவர் வெற்றியும் பெறுவாரு. ஏன்னா, இந்த தொகுதிய பொறுத்த அளவுக்கு சுதர்சனம் அவர்களோட வெற்றி வந்து உறுதியாயிட்டு போல தான் இருக்கு. ஏன்னா, அவரு வந்து அந்த ஏன்னா ஒரு சில பீப்பிள்ஸ் வந்து திமுக வந்து நல்லவங்களும் இருக்காங்க. திமுகல எல்லாருமே நல்லவங்கன்னு நெனச்சுக்கலாம். அதிமுகல எல்லாருமே நல்லவங்க தான் மக்களே. அவிங்க இருக்கிற சிச்சுவேஷன் பொறுத்து தான் இருக்கு. ஸோ பார்க்கலாம். ஏன்னா திமுகவும் வந்து இப்ப இத்தன நாள் வரைக்கும் மக்களோட ஆதரவோட அவிங்க வெற்றி பெற்று ஆட்சி நடத்தி எல்லாமே பண்ணியிருக்காங்க. அவிங்களுக்கும் வந்து கன்டினியூஸ் வெற்றி இப்ப இந்த தடவ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பார்க்கலாம். ஏன்னா இந்த தொகுதியில இவங்களுக்கு பலம் இருக்கு. அத உண்மைய சொல்லிறணும். அது வந்து நான் வந்து எனக்கு வந்து வியூஸ் வரணும். அதுக்காக நான் எதுவும் சொல்லல. இதுதான் நடந்திருக்கு. இத வச்சு பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா, மக்கள் வந்து சடனாலாம் மாற மாட்டாங்க. ஏதோ ரொம்ப பெரிய பிரச்சனை வந்தா மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாரி மின்வெட்டு, அட் தி சேம் டைம் அது ஒரு தமிழ்நாட்ட பாதிச்சதா மட்டும் தான் ஆட்சி மாற்றம் மிகப்பெரிய அளவுல மாறுபட்டதா இருக்கும். ஒன் சைடா இருக்கும். ஆனா, திமுக கவர்மெண்ட் இந்த தடவ கடன் வாங்கினாலும் மக்கள் நிம்மதியா வச்சிருக்காங்க. அது அட் தி சேம் டைம் நிம்மதிங்கிறத விட ஒரு நல்ல ஒரு திமுக மேல எதிர்ப்பு இல்லாம வச்சிருக்காங்க. அதுவே வந்து ஒரு நல்ல ஆட்சிக்கு அவிங்க வந்து குடுக்குற ஒரு அங்கீகாரமா இருக்கும். ஏன்னா, கடன் வாங்குறது மிகப்பெரிய தவறான விஷயம் தான். இருந்தாலும் வந்து அது மக்களுக்காக செய்றாங்க அப்படிங்கிறத வந்து எப்படி பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக கூட்டணிய பொறுத்தளவுக்கு 34.82% 94,686 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதிமுகவ பொறுத்தமட்டிலும் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தொகுதிய 2011ல மிகப்பெரிய அளவுல சுலபமா கைப்பற்றியிருக்காங்க. ஆனா சுதர்சனம் அவர்களோட எழுச்சி காரணமாக இந்த 2 தொடர் தேர்தல் வெற்றிய சுதர்சனம் அவர்கள் பெற்றிருக்கிறாரு. இந்த தடவையும் ஹாட்ரிக் அவர் நின்னாரு அப்படின்னா பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சீட் அலோகேஷன் அவருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதனால பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக கூட்டணிக்கு 34.52% 94,686 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இதற்கு மீறி வாக்குகள் வந்து அவிங்களும் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, அதிமுக கூட்டணி மிகப்பெரிய அளவுல வந்து என்னைக்குமே வந்து அதிமுகவ பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அந்த இலை பட்டு போகாது. அந்த இலை வந்து எப்பயுமே ஏன்னா 1989க்கு அப்புறம் 1996ல விழுந்திருந்தாங்க. 2001ல ஜெயிச்சாங்க. அந்த மாரி அவிங்கள பொறுத்தளவுக்கு ஏன்னா, ஜெயலலிதா அவர்கள் மிகப்பெரிய அளவுல மாஸ்டர் ஸ்ட்ரோக். அவிங்கள்ட்ட பாடம் கத்துக்கிட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படி இருப்பாருன்னு நெனச்சு பாருங்க. அவர வந்து நம்ம தோல்வி நாயகன்னு சொல்லக்கூடாது. அவரு வெற்றி பெற்றாரு அப்படின்னா ஏன்னா, அவர பொறுத்தளவுக்கு 2021 வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு தேர்தல் நாள் வரைக்கும், தேர்தல் வெற்றிக்கு அப்புறம் வரைக்கும் கூட அவரு எம்.எல்.ஏ. சிஎம்மா இருந்தாரு. யாரையுமே நம்ம ஈஸியா ஜட்ஜ் பண்ணிறக்கூடாது. அவிங்களுக்கான ஏன்னா 66 தொகுதி ஜெயிச்சிருக்காரு மக்களே! அப்படி நெனச்சு பாருங்க. 66 தொகுதிகள் வந்து அவ்வளோ எதிர்ப்புலயும் வந்து 66 தொகுதிகள் ஜெயிச்சிருக்காரு அப்படின்னா, அவருக்கு வந்து மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு நல்ல
ஏன்னா இரட்டை இலை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ திமுகவோட எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து அவிங்க இல்ல, இவிங்க இல்ல, அவங்களுக்கு குழந்தை இல்ல. அந்த மாரிலாம் பேசிட்டு திமுகன்னு இல்ல பொதுவா பேசுறாங்க. பட் ஆனா அந்த கட்சிய வந்து இன்னும் நிலைநிறுத்திக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. ஸோ யாரையுமே வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. அவங்களோட வாக்குகள் வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு உத்வேகமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். பார்க்கலாம் அது இந்த தடவ எப்படி இருக்கு, என்ன பண்ண போறாங்க அப்படின்ட்டு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நாம் தமிழர் பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 9.26% 25,400 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நாம் தமிழர் பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, தனிச்சு தான் இந்த தேர்தல சந்திக்க போறாங்க அப்படிங்கிறது உறுதியா தெரிஞ்சிருச்சு. ஸோ வேட்பாளர்கள் வரைக்கும் அறிவிச்சுட்டாங்க. ஸோ வேட்பாளர்கள பொறுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தொகுதியில 9.26% 25,400 வாக்குகள் தான் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இதற்கு மேல பெறுவதற்கு வந்து மிகப்பெரிய அளவுல கூட்டணி அமைத்திருக்க வேணும். ஏன்னா அதிமுகவும், திமுகவும் மிகப்பெரிய அளவுல ஒரு நல்ல கூட்டணி வச்சிருக்காங்க. ஸோ அந்த கூட்டணிகள் வந்து திமுகவிலயோ திமுகவும், அதிமுகவும் வச்சிருக்கிற கூட்டணியால நாம் தமிழர் வந்து மிகப்பெரிய அளவுல வாக்குகள் டிராப் ஆகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ தமிழக வெற்றி கழகமும் வந்து உள்ள இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஸோ அது வந்து யங்ஸ்டர்ஸோட வாக்குகள மிகப்பெரிய அளவுல வந்து கவரும். ஸோ அது வந்து நாம் தமிழரோட வாக்குகளும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா நாம் தமிழர்கள பொறுத்தளவுக்கு அந்த கொள்கை ரீதியான மக்கள் வந்து அவருக்கு வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. ஏன்னா நானும் வந்து என்னோட கம்பெனில போன தடவ ஒரு 4 பேர் சொன்னாங்க. 4 பேர் நாம் தமிழருக்கு போட்டோம். இப்போ வந்து நாங்க டிவிகேக்கு போட போறோம். அப்படியும் வாக்குகள் மாறுது. ஸோ அந்த வாக்குகள் வந்து கண்டிப்பா மாற்றம் ஏற்பட்டா, அவிங்க அப்படியே இருப்பாங்க. எப்படி சொல்றேன்னா, அவிங்க பெற்ற வாக்குகள விட ஒரு 3% குறையுமே தவிர, மத்தபடி ரொம்ப டிராப் ஆகாது. போன தடவ 10% பெற்றிருக்காங்க. இந்த தடவ 9% பெறாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். ஸோ அந்த வகையில பார்க்கிறப்ப நாம் தமிழருக்கு இந்த வாக்குகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 17.85% 48,961 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு பேருக்காகவே வந்து இத்தனை வாக்குகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவருக்காக பெண்களும் சரி, எனக்கு தெரிஞ்சு பெண்களும் சிறுபான்மையர் வாக்குகளும் மிகப்பெரிய அளவுல வந்து திமுகட்டிருந்து அப்படியே வந்து இந்த பக்கம் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ கண்டிப்பா வந்து விஜய் அவர்கள் வந்து அறிக்கையும் பெண்கள சார்ந்து தான் இருக்கு. ஸோ பெண்கள் வந்து மிகப்பெரிய அளவுல வந்து விஜய் அவர்களுக்கு இந்த அளவு சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா, அவர் வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆனா திமுகவும், அதிமுகவும் அதற்கு மிகப்பெரிய அளவுல தடையா இருப்பாங்க. ஏன்னா அவிங்க வந்து எப்படி சொல்றது? ஆ எனக்கு இந்த சினிமா பாணியில சொல்ல முடியல. சர்க்கார் மாரி நடக்குமான்னு எனக்கு தெரியல. பட் ஆனா வந்து அ திமுகவும், அதிமுகவும் தன்னோட ஸ்டேஜ்ல வந்து அவைங்க கரெக்ட்டா இருக்காங்க. இவிங்க 2 பேரும் வந்து ஒரு படத்துல போய் சூப்பர் ஸ்டார் ஆக முடியாது. ஸோ விஜய் அவர்களும் இங்க வந்து உடனே சூப்பர் ஸ்டார் ஆக முடியாது. மக்களோட ஆதரவு வேணும். மக்களோட ஆதரவு இருக்கு. வெற்றிக்கு வந்து மிகப்பெரிய அளவுல வந்து ஏன்னா ஒரு தரப்பு மட்டும் மக்கள் மட்டும் யோசிச்சு மட்டும் நம்ம வெற்றி பெற முடியாது. தமிழக வெற்றி கழகத்தோட இளைஞர்களுக்கும், தொண்டர்களுக்கும், கட்சி நிர்வாகிகளுக்கும், பெண்களுக்கும் சொல்றேன். நாம போராடணும். போராடி மட்டும் தான் பெற முடியும் அரியணைய. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 2026 தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்பு பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்படியெல்லாம் கூட்டணி அமைஞ்சதுன்னா மேற்கூறிய வாக்குகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அந்த வகையில அதிமுக கூட்டணியில பார்த்தீங்க அப்படின்னா, பாஜக, பாமக, அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம், தமிழ் மாநில காங்கிரஸ், மூப்பனார் கட்சியெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா, இருக்காங்க. அவிங்க தான் வந்து இப்ப செட் ஆயிருக்காங்க. ஸோ அவிங்கலாம் வந்து 34.82% வாக்குகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா, அதிமுகவ பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தடவ பிஜேபியோட சேர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி எல்லாம் வந்து அவிங்க ஒன்றிணைந்திருக்காங்க. ஸோ பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இந்த இடத்துல நல்ல ஒரு வாக்குகள் இருக்கு. ஸோ அது பாஜக வந்து யுட்டிலைஸ் பண்ணிப்பாங்க. ஸோ பாஜக சார்புல வந்து அதிமுகல தான் இருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில அதிமுகவுக்கு நிகரான பாஜகவோட பலம் இருக்கு. பாஜகவுக்கு பக்கமா வந்து பாட்டாளி மக்கள் கட்சியோட பலம் இருக்கு. ஸோ அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த திருவள்ளூர் மாவட்டத்துலலாம் நல்ல ஒரு பரவலான வாக்குகள் வச்சிருக்காரு. ஸோ அது கண்டிப்பா வந்து அதிமுக கூட்டணிக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அவங்க 34.52% வாக்குகள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அடுத்து திமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்திய தேசிய காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மக்கள் நீதி மய்யம், அதிமுக, தேமுதிக போன்ற கட்சிகள் மிகப்பெரிய அளவுல கட்சி கூட்டணிகள் எங்களோட பலத்துல இருக்காங்க. ஸோ அவங்கள பொறுத்தளவுக்கு 37.62% வாக்குகள் வாங்கி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதை விட இந்த இடத்துல சுதர்சனம் அப்படிங்கிற ஒரு கட்சி நிர்வாகி, அதாவது எம்எல்ஏ கேண்டிடேட் திமுகல இருக்க காரணத்தினால அவர் வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு நல்ல அலப்பறையான ஒரு வாக்குகளை வந்து வச்சிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த வாக்குகள் இருக்க காரணத்தினால பார்த்தீங்க அப்படின்னா 37.62% வாங்கி வெற்றி பெற்று இந்த இடத்துல மீண்டும் எம்எல்ஏ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை அவருக்கு எம்எல்ஏ போஸ்ட்டை விட எம்பி போஸ்ட்டும் மினிஸ்டர் போஸ்ட்டும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. ஏன்னா தொடர் வெற்றி பெற்றிருக்காரு. இந்த தடவை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா இவரை வந்து கண்டிப்பா பண்ணுவாங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு சின்ன ஒரு இது இருக்கு. ஒரு ஆசை இருக்கு. ஏன்னா அவரு அந்த ஒரு இன்டர்வியூ பார்த்திருந்தேன். ஸோ மிகப்பெரிய மாங்காய் தோட்டத்தோட ஓனர் அவரு. அவரு பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயி. ஸோ விவசாயிகள் எல்லாமே வந்து நல்லபடியா இருந்தாங்க அப்படின்னா, மிகப்பெரிய அளவுல எல்லாத்துக்கும் சந்தோஷம். அடுத்து நாம் தமிழர் பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 9.26% வாக்குகள் தனிச்சு போட்டிட்டா வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவங்கள பொறுத்தளவுக்கு தனிச்சு போட்டியிடுறதுங்கிறது உறுதி செஞ்சுட்டாங்க. வேட்பாளர்கள் வரைக்கும் அறிவிச்சுட்டாங்க.
ஸோ கண்டிப்பா தனிச்சு தான் போட்டிடுவாங்க. கூட்டணின்னு எதிர்பார்ப்பு எந்த ஒரு கூட்டணி பத்தி நம்ம பேசக்கூடாது. ஏன்னா கூட்டணின்னு பார்க்கணும்னா இந்த மாரி இணையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது பண்ணணும், இது பண்ணணும்னு சொல்லணும். பட் ஆனா அது வந்து உறுதி ஆயிருச்சு. ஸோ அத வந்து நம்ம மீண்டும் வந்து பேசினா, அது வந்து கொஞ்சம் அது அப்நார்மலா இருக்கும். ஸோ அதனால என்ன பண்ண போறோம் அப்டின்னா, இந்த இடத்துல வந்து தனிச்சு தான் போட்டியிட போறாங்க அப்டிங்கிறது நம்மளுக்கு உறுதியா தெரியுது. தனிச்சு போட்டிட்டாங்க அப்டின்னா, அந்த தொகுதியில 9.91% வாக்குகள் 9.26% வாக்குகள் தான் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. பார்க்கலாம் அத மீறி எப்படி என்ன பண்ண போறாங்க, எது பண்ண போறாங்க அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, தமிழகத்துக்கு புது வந்திருக்க தமிழக வெற்றி கழகத்தோட நிலைய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில வந்து தனிச்சு தான் போட்டியிடுவேன் அப்படிங்கிறத வந்து உறுதியா தெரிவிச்சிட்ட காரணத்தினால 17.85% வாக்குகள் வந்து விஜய் அப்படிங்கிற அந்த ஒரு மனிதனுக்காக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அது எந்த அளவுக்கு எப்படி எப்படி கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா, விஜய் அவர்கள பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப வரைக்கும் அவர் வந்து பிரச்சாரங்கள்ல மிகப்பெரிய அளவுல மேலோங்கி இருக்காரு. ஏன்னா, அவரு எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து கூப்பிட்ட பக்கம்லாம் கண்டிப்பா அந்த மக்களுக்காக போய் நிக்கிறாரு. ஸோ கண்டிப்பா அந்த மக்கள வந்து மிகப்பெரிய அளவுல நேசிக்கிறாரு அப்படிங்கிறது உறுதியா தெரிஞ்சிருச்சு. ஏன்னா, அவருக்கு பல பிரச்சனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் ஒத்தி வச்சுட்டு, தன்னோட மக்கள நம்பி நான் வந்துட்டேன். ஸோ எனக்காக அவிங்க பண்ண போறாங்க அப்படிங்கிறத அவர் உறுதியா நம்புறாரு. ஸோ ஒரு ஆசை போலவே மிகப்பெரிய அளவுல வந்து அவர் வெற்றி பெறணும் அப்படிங்கிறது என்னோட ஆசையா இருக்கு. அது எந்த அளவுக்கு எப்படி என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மக்களே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொகுதி அப்படிங்கிற மாரி எல்லா தொகுதியும் நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ மோஸ்ட்லி வந்து இன்னொரு 5, 6 தொகுதிகள் தான் இருக்கு. நீங்க எல்லாரும் பார்த்து எனக்காக சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். ஏன்னா ஒரு சேனல் பேஜஸ்ல போய் பாருங்க. அவங்க சேனல்ஸ் எந்த மாரியான கடந்த காலங்கள்லாம் எந்த மாரியான ஏன்னா எல்லா தொகுதிகளும் தெரிஞ்சுக்கணும். சென்னை மட்டும் இல்லாம எல்லா தொகுதிகளும் நான் போட்டிருக்கேன். நீங்க பாருங்க. நம்மளோட இணைந்திருங்க. நம்ம வந்து நெறையா வந்து பட்ஜெட்ஸ் பத்தி பேச போறோம். ஃபினான்ஸ் பத்தி பேச போறோம். தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே நான் உங்களுக்காக இப்படியெல்லாம் பண்ணா இப்படியெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்காக நான் உங்கள்ட்ட எல்லாமே பேச போறேன். கண்டிப்பா நீங்க எங்களோட இணைந்திருங்க. நன்றி, வணக்கம்.